ஹே காய்ஸ், ஹரிஷ் கல்யாண் எம்எஸ் பாஸ்கர் நடித்த பார்க்கிங் படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். ஸோ படத்தை பார்த்தவங்க இந்த வீடியோவை பாருங்கள். இந்த படத்தை தேட்டரில் பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இப்போ டிஸ்னி ஹாட்ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த படத்தோடைய ஒன்லைன் என்னென்னா ஈகோ கிளாஸாக தான் இருக்கும். ஒவ்வொரு கேரக்டரையுமே அழகாக பேக்ரவுண்டில் டிசைன் பண்ணியிருக்கிறாங்க இந்த படத்தில். ஃபஸ்ட்டு எம்எஸ் பாஸ்கரை எடுத்துக்கிடுவோம். அவருக்கு ரெட் கலர்னால் ரொம்ப பிடிக்கும் இந்த படத்தில். அதுக்கான ரெஃபரன்ஸாக ரெட் கலரில் நேம் போர்டு, காரு, ரேடியோ, ஹாட் பாக்ஸு, கழுத்தில் போட்டிருக்கிற கயறு, ஃப்ரிட்ஜு, பொண்ணு போட்டுட்டு வர ரெட் கலர் ட்ரெஸ்ஸு, அவர் விரும்பி சாப்பிட்ற தக்காளி சட்னி, அவார்டு ஃபங்க்ஷனுக்கு சென்டிமெண்ட்டாக ரெட் கலர் ஷர்ட் போட்டு போகிறதுன்னு, கேரம் போர்டு விளையாடும் போது கூட ரெட் கலர் காயின் அடிக்கிறதுன்னு எல்லாமே ரெட் கலராக இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இவர் ஒரு ஸ்ட்ரிக்டான ஆளாக இருக்கிறது, எல்லாரும் இவருக்கு வணக்கம் சொல்கிறதுங்கிறத எதிர்பார்க்கறது, பழைய பேப்பரை பேக் பண்ணி வைக்கிறது, லஞ்சம் வாங்காத ஒரு நேர்மையான ஆஃபீஸராக கணக்கு வழக்கை எழுதி பணத்தை செலவு பண்ணுற மாதிரி, பொம்பளை பிள்ளை முடிய விரிச்சு போடக்கூடாதுன்னு பொண்ணை திட்டுறதுன்னு, ஆரம்பத்தில் ஈகோவாக இருந்து அப்புறம் சமாதானம் ஆகுறதுன்னு அழகா எம்எஸ் பாஸ்கரோடைய கேரக்டரை டிசைன் பண்ணியிருப்பாங்க இந்த படத்தில். எம்எஸ் பாஸ்கர் மேலே 2 டைம்ஸ் தப்பு இருக்கும். ஒன்று ஹரிஷ் கல்யாண் மேலே பொய்யான கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாரு, இன்னொன்று கார் டயரில் போல்டை கழட்டி விடும்போது அப்போ மட்டும்தான் எதுவுமே ரியாக்ட் பண்ணியிருக்க மாட்டார். தப்பு நம்ம மேலே இருக்குது அப்படின்னு நேர்மையாக இருப்பார். படத்தில் எம்எஸ் பாஸ்கர் கவர்மெண்ட் ஜாப்பில் இருந்தாலும் சொந்த வீடு இல்லாமல் வாடகை வீட்டில் தான் இருப்பார். ஆனால் ஈகோனால் இடையில ஒரு கார் வாங்கிட்டு வந்துடுவார். இவருக்கு திடீர்னு இவ்வளவு பணம் எப்படி கிடச்சிருக்குது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பொண்ணு கல்யாணத்துக்காக பணத்தை சேர்த்துருக்குறேன் அப்படின்னு 2-3 சீனில் டயலாக் மூலமாக சொல்லியிருப்பாங்க. இவர்கிட்ட பணம் இருக்குது அப்படிங்கிறத ஆடியன்ஸுக்கு முன்னாடியே கன்வே பண்ணியிருப்பாங்க படத்தோடைய டீம். அந்த பணத்தை வச்சு தான் கார் வாங்கியிருப்பாரு. எம்எஸ் பாஸ்கரோடைய வீட்டுக்கு ஹரிஷ் கல்யாண் வருவார். அந்த சீனோடைய கான்வர்சேஷன் வளவலன்னு வளர்க்காம அழகா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எடுத்திருப்பாங்க. எம்எஸ் பாஸ்கர் தான் இடத்த விட்டு கொடுக்காம இருப்பார். அதில் தான் கார் பார்க்கிங் சண்டை வரும். இதை கனெக்ட் பண்ணுற விதமாக கார் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு சீனில் காமிச்சிருப்பாங்க. லாண்ட்ரி துணியை இவர் வீட்டு காம்பவுண்ட் வாலில் வச்சிருப்பார் ஒருத்தர். அதை எடுக்க சொல்லி எம்எஸ் பாஸ்கரை அவரை திட்டுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இதை கனெக்ட் பண்ணுற விதமாக தான் இடத்த விட்டு கொடுக்க மாட்டாருங்கிறத கார் வர்றதுக்கு முன்னாடியே சிம்பாலிக்காக சொல்லியிருப்பாங்க. இதே மாதிரி இன்னொரு சீன் இருக்கும். பியூன் பென் கேட்பாரு. மூடி போட்ட பேனாவை கொடுத்தோம்னா தூக்கிட்டு போயிடுவாங்கன்னு மூடி இல்லாத பேனாவாக கொடுப்பாரு. என்னதான் ஈகோனால கார் வாங்கினாலுமே கார் திடீர்னு எப்படி ஓட்ட தெரியும்னு லாஜிக் கொஸ்டினாக ஆடியன்ஸுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே ஆஃபீஸ் டைமில் ஆஃபீஸ் ஜீப்பை எடுத்துட்டு தான் சைட்டுக்கு போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. கார் ஓட்ட தெரியுங்கிறத ஒரு சாங் மூலமாக கன்வே பண்ணியிருப்பாங்க. ஹீரோ ஹீரோயினுடைய கேரக்டர் பார்த்தோம் அப்படின்னா லவ் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. ஹீரோ ஹீரோயினுடைய பேரண்ட்ஸ் எங்கங்கிறதுக்காக அழகாக ஒரு ஃபோன் கால் மூலமாக ஆடியன்ஸுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஹீரோயினுடைய ஹாபிஸாக பெயிண்டிங், சின்ன சின்ன கிராஃப்ட் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதை கனெக்ட் பண்ணுற விதமாகவே வீடு ஃபுல்லாமே பெயிண்டிங் ஆன ஃபோட்டோஸும் கிராஃப்ட் பொருளும் இருக்கும். இந்த ஒரு சீனில் ஹீரோயின் ப்ரெக்னன்சி செக்கப்புக்காக வந்திருப்பாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. அப்போது பேபியோடைய ஹார்ட் பீட் துடிக்கிற மாதிரி சவுண்ட் எஃபெக்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த வீட்டோடைய ஏரியா மார்னிங் எப்படி இருக்குங்கிறத எஃப்எம் ரேடியோ வாய்ஸ் ஓவரில் போட்டிருப்பாங்க. பிரேக்குக்கு அப்புறம் வர சீன்லையுமே கார் பார்க்கிங்கை பற்றி எஃப்எம்மில் வாய்ஸ் ஓவர் மூலமாக சொல்லியிருப்பாங்க. எம்எஸ் பாஸ்கர் புது கார் ஒன்று வாங்கிட்டு வந்திருப்பாரு. அப்போது எம்எஸ் பாஸ்கரோடைய ஒய்ஃப் டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு வடிவேல் ஜோக் ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த ஜோக் பார்த்தீங்கன்னா வடிவேல் ஒருத்தரை பார்த்து அப்படியே பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அவர் என்ன செய்கிறாரோ அதே மாதிரி தான் வடிவேலும் செய்கிற மாதிரி அந்த சீன் இருக்கும். ஹரிஷ் கல்யாணை பார்த்து தான் எம்எஸ் பாஸ்கர் கார் வாங்கியிருக்கிறாரு அப்படிங்கிறத சிம்பாலிக்காக அந்த ஜோக் மூலமாக கன்வே பண்ணியிருப்பாங்க. ஹரிஷ் கல்யாண் எம்எஸ் பாஸ்கரை ட்ரிங்க்ஸ் அடிக்க வரீங்களா அப்படின்னு கேட்பாரு. இவருக்கு இந்த பழக்கம் இருக்குது அப்படிங்கிறத இதுக்கு முன்னாடியே காலையில் வர சீன்லேயே தண்ணி அடிச்சுட்டு வண்டியில் இடிக்கலை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இவருக்கு தண்ணி அடிக்கிற பழக்கம் இருக்குது அப்படிங்கிறத அழகாக கன்வே பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் ஹீரோயினுக்கு பிடிச்ச கலர் ப்ளூ கலர். அதனால தான் ஹரிஷ் கல்யாண் ப்ளூ கலரில் கார் வாங்கியிருப்பாரு. இந்த படத்தில் பெரும்பாலும் ஹரிஷ் கல்யாண் ப்ளூ கலர் ட்ரெஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாரு. ஹரிஷ் கல்யாணோடைய கார் அப்பப்போ டேமேஜ் ஆன மாதிரி இருக்கும். அதை சரி பண்ணுற மாதிரி அழகாக போகிற போக்கில் ஷோரூமில் ஒரு ஷாட் வச்சு கண்டினியூட்டியை மிஸ் பண்ணாமல் எடுத்திருப்பாங்க.
எம்எஸ் பாஸ்கரும் ஹீரோவும் ஃபஸ்ட்டு சீனில் இங்கே தான் உட்காந்து பேசுவாங்க. கிளைமேக்ஸ்லேயும் ஃபைட்டுக்கு முன்னாடி சேம் இடத்துல தான் வந்து உட்காந்து சமாதானம் பேசுகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. முன்னாடி எப்படி இருந்தோம் இப்போ எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறத சிம்பாலிக்காக சொல்லியிருப்பாங்க. இந்த படத்தில் எம்எஸ் பாஸ்கரோடைய பொண்ணுக்கு ஸ்க்ரீனில் நடிக்கிற அளவுக்கு முக்கியமான ரோல்லாம் இருக்காது. ஆனால் அந்த பொண்ணை வச்சு தான் கதைக்கு ட்விஸ்ட் நடக்கும். எம்எஸ் பாஸ்கர் வந்து கார் வாங்குறதுக்கு வந்து பொண்ணுக்கு சேர்த்து வச்ச கல்யாண பணத்தை தான் வச்சு கார் வாங்கியிருப்பாரு. எம்எஸ் பாஸ்கரோடைய ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதே வந்து நம்ம வீட்டில் பொண்ணு இருக்குது அப்படிங்கிறதுனால தான் ஸ்ட்ரிக்டாக இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஹரிஷ் கல்யாண் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், அதை அவருடைய பொண்ணை வச்சு தான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஹரிஷ் கல்யாண் வந்து இந்த கேஸில் வெளியில் வரவே முடியாத அளவுக்கு தான் இருக்கும். ஆனால் எம்எஸ் பாஸ்கருடைய பொண்ணை வச்சு தான் வந்து அவர் வெளியில் வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த பொண்ணுடைய கேரக்டர் வந்து செட்டில்டாக இருந்தாலும் அந்த பொண்ணை வச்சு தான் வந்து கதைக்கு ஒரு திருப்பு முனையாக கொண்டு வந்திருப்பாங்க. ஃபஸ்ட்டு சீனும் சரி கடைசி சீனும் சரி ஒரு புரோக்கர் வச்சு ஒரு சீன் வரும். அந்த சீன் வந்து நம்மளுடைய லைஃப்பில் கனெக்ட் ஆகிற மாதிரியே காமிச்சிருப்பாங்க. புரோக்கர்னால் இப்படியெல்லாம் பேசுவாங்க அப்படின்னு. எம்எஸ் பாஸ்கருடைய பொண்ணும் அம்மாவும் ஹரிஷ் கல்யாண் வீட்டுக்கு போயிருப்பாங்க. அப்போ ஒரு பாட்டிலில் செடி வளர்க்குறத அந்த பொண்ணு பார்த்துருப்பான். அந்த பொண்ணு ஒரு பாட்டிலில் விதையை போடுற மாதிரி அடுத்த சீன்லேயே காமிச்சிருப்பாங்க. அந்த பாட்டிலில் இருக்கிற விதை வந்து லைட்டாக செடியாக வளர்ந்துருக்கும். அதை எங்கே காமிச்சிருப்பாங்க அப்படின்னா எம்எஸ் பாஸ்கரும் ஹரிஷ் கல்யாணும் சமாதானத்துக்காண்டி உட்காந்து பேசுகிற ஒரு ஷாட் வச்சுருப்பாங்க கிளைமேக்ஸில். அதில் ஒரு டேபிளில் அந்த பாட்டிலில் வந்து சின்னதாக செடி வளர்ந்துருக்கிறத பார்க்க முடியும். ஹரிஷ் கல்யாண் வந்து பெர்மனண்ட்டாக பார்க்கிங்கில் காரை நிப்பாட்டிடுவார். ஒரு கட்டத்தில் எம்எஸ் பாஸ்கர் எப்படியாவது காரை எடுக்க வைக்கணும் அப்படின்னு நினச்சி தண்ணி மோட்டரை வந்து ரிப்பேர் பண்ணி விட்டுருவார். கார் பார்க்கிங்கில் தான் மோட்ரு இருக்குது அப்படிங்கிறத நமக்கு ஏற்கனவே ஒரு சீன் மூலமாக காமிச்சிருப்பாங்க. எம்எஸ் பாஸ்கர் வந்து ஒரு சீனில் நடந்து வருவார் ஆஃபீஸுக்கு. அந்த சீன்லேயே பார்க்கிங்கில் தண்ணிக்கான மோட்ரு இருக்குது அப்படிங்கிறத காமிச்சிருப்பாங்க. எம்எஸ் பாஸ்கர் கரெக்டாக 8:15 பக்கம் வீட்டை விட்டு வெளியில் போகிற மாதிரியும் அடுத்த 8:55க்கு ஆஃபீஸில் ரீச் ஆன மாதிரியும் டைமிங்கை மிஸ் பண்ணாமல் காமிச்சிருப்பாங்க. ஹீரோயின் வந்து நியூ கப்பலாக இருப்பாங்க. அதுக்காக வீட்டோட டிசைன் வந்து நியூ மாடலாக இருக்கும். அதே மாதிரி எம்எஸ் பாஸ்கர் வந்து வயசான கப்பலாக இருப்பாங்க. அதனால் வீட்டோடைய டிசைன் வந்து ஓல்டு மாடலாக இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. வீட்டோடைய டிசைன்லேயே அவ்வளோ அழகாக டிஃப்ரெண்ட் பண்ணி காமிச்சிருப்பாங்க படத்தோடைய டீம். இந்த படத்தில் 2 இடத்துல எஃப்எம் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருப்பாங்க. எங்கடா எஃப்எம் ஓடுதுன்னு பார்த்தோம், அயன் பண்ணுற கடையில் வந்து ரேடியோ மாட்டி வச்சுருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. கிளைமேக்ஸில் எம்எஸ் பாஸ்கரோடைய ஒய்ஃபும் பொண்ணும் கோச்சிட்டு தம்பி வீட்டுக்கு போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஃபைட் சீனில் தம்பி என்ன சொல்லுவார்னா, இனிமேல் என்னை தேடி வராதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுவார். சண்டை வரும்போது தம்பி வீட்டுக்கு போவாங்கங்கிறத ஆடியன்ஸுக்கு இது மூலமாக கன்வே பண்ணியிருப்பாங்க. இந்த டயலாக் மூலமாக கடைசியில் தம்பி வீட்டுக்கு தான் போவாங்கங்கிறத ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் எம்எஸ் பாஸ்கர் வந்து படம் முழுக்க பட்டன் ஃபோன் தான் யூஸ் பண்ணுவார். அதனால தான் கிளைமேக்ஸ் சீனில் வந்து ஹீரோயின் கால் பண்ணும்போது ஆஃப் பண்ணி வைக்க தெரியாமல் ஃபோன் காலை அட்டன் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஒரு ஃபோன் ஹேண்டில் பண்ணுற விதத்தை கூட அழகாக காமிச்சிருப்பாங்க படத்தோடைய டீம். 2 பேரும் மாற்றி காரை வெளியில் நிப்பாட்டுவாங்க. அதில் ஹரிஷ் கல்யாண காரை வெளியில் நிப்பாட்டும் போது காக்கா எச்சம் இருக்கும். ஒரு கட்டத்தில் எம்எஸ் பாஸ்கர் வந்து காரை வெளியில் நிப்பாட்டும் போது கார் கவர்லாம் போட்டு சேஃபாக நிப்பாட்டுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதெல்லாம் இந்த படத்தில் நான் நோட் பண்ண சின்ன ஹிடன் டீட்டெயில்ஸ். இதை தவிர நீங்கள் ஏதாவது நோட் பண்ணிங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு இன்னும் வேணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பை பாய்.